வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பைசியான பச்சை மிளகாய் சாதம் செய்ய போறோம். கிரீன் சில்லி ரைஸ் பார்க்க போறோம். இந்த கிரீன் சில்லி ரைஸ் வந்து ரொம்ப நல்லா காரமாகவும் கலக்கலான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 1/2 கப் போல வடிச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்யணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. நம்ம யூஸ்வலா நம்ம வீட்டில் செய்யற சாதத்துல நம்ம செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு ரெசிபிக்காக வேண்டி பாஸ்மதி ரைஸ் செய்யணும். அவ்வளோ கலக்கலாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரத்திற்கு ஏற்ப ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாயை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். பூண்டு, இந்த பச்சை மிளகாய் சாதத்துக்கு வந்து பூண்டு தான் ஒரு கம்ப்ளீட் பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு 10 பல்லு போல பூண்டு எடுத்து நான் பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கலருக்காக வேண்டி நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க நம்ம இப்போ ஃபர்தர் ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சாதம் பார்க்க போகிறோம். அந்த பச்சை மிளகாய் சாதம் செய்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரம் பற்ற வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 2 டீஸ்பூன் போல் நல்ல எண்ணெய் விற்றுருக்கேன். நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் சாதம் செய்யும்போது நல்ல எண்ணெய் தான் செய்யணும். அப்புறம் அந்த ஹீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு பாருங்கள் நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்மளுடைய பச்சை மிளகாய் ரைஸுக்கு. ஏன்னா பூண்டு தான் வந்து அவ்வளோ கலக்கலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டு வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருக்க இதே சமயத்தில் நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வறுக்கலாம். நம்ம எண்ணெயிலே வந்து பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்கி வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓவர் காரம் இருக்காது. பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு. இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காரம் முழுக்க பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் தான் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வேணால் கூட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பச்சை மிளகாய் சாதத்துக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புனுடைய ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால தான் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கலருக்காக வேண்டி நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் நல்லா வறுபடுத்தும். பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா சுருங்கி நம்மளுக்கு வெந்துடுச்சு. எண்ணெயிலே வெந்துடுச்சு. பூண்டும் நம்மளுக்கு நல்ல நிறம் மாதிரி வந்துடுச்சு. எனக்கு வந்து நல்லா பச்சை மிளகாவும் பூண்டும் பைண்ட் ஆகின அரோமா ஃபீல் பண்ணுறேன் நான். நீங்களும் அதே ஃபீல் பண்ணுவீங்க இந்த ரைஸை நீங்கள் செய்யும் போது. அந்த டைமில் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் கலர் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மஞ்சள் பொடியோ, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரோ, இல்லை ப்ளைன் ரெட் சில்லி பவுடரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒன் அண்ட் ஒன்லி பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் எந்த ஒரு கலரிங்காக நான் தனி மிளகாய் தூள் ஆகட்டும், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆகட்டும், டர்மரிக் பவுடர் ஆகட்டும் நான் ஆட் பண்ணல. ஸோ நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பும் இந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவரும் நம்மளுக்கு ரைஸ் கூட நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஜெல் ஆகி வரணும். ஸோ நல்லா கலந்து வச்சிடலாம். மிதமான தீரை தான் இருக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 3 மினிட்ஸ் போல் வந்து நம்ம மிதமான தீரை வச்சிடலாம். நம்மளுக்கு அப்போ தான் அந்த பச்சை மிளகாவுடைய காரம் வந்து முழுக்க சாதத்துக்குள்ளே போகும். இன்கேஸ் நீங்கள் இந்த பச்சை மிளகாவுடைய கலர் வேணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். க்ரீன் ரைஸாக வரும். பட் ஆனால் இது போல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும். பூண்டு ப்ளஸ் அந்த பச்சை மிளகாய் அது வாயில் நம்மளுக்கு கடிப்படுத்தாலும் காரம் வந்து நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ 3 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் நம்மளோட பச்சை மிளகாய் சாதம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. ஸோ 3 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. ஸோ நல்லா எனக்கு அரோமா நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். பச்சை மிளகா அந்த ரைஸில் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று வந்து நல்லா வதங்கி நம்மளுக்கு ஜெல்லாகி கம்பைன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியான க்ரீன் சில்லி ரைஸ் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வச்சுருங்க. இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.